ஹாய், ஹலோ. இன்னைக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் 1/10/1928 1/10/1928 இருந்துச்சுன்னா உங்களோட லவ் லைஃப்ல 2026ல எந்த விஷயம் உங்க லவ் லைஃப்ல ஒரு தடையா இருந்துச்சு, எந்த விஷயம் அது தடை விலக போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரீடிங் ஒன்லி ஃபார் மை த பியூட்டிஃபுல் ஃபேமிலி த டாரோட் கைட் தமிழ் ஃபேமிலி. ஸோ இந்த எனர்ஜியை கிளைம் பண்ண லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நான் ப்ரேயர் பண்ணி என்னோட ஃபேமிலிக்காகவே ஸ்பெஷலாக போடுற இந்த விஷயம். ஸோ அதனால லைக் பண்ணி ஷேர் பண்ணி கிளைம் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ 1/10/1928 உங்க லவ் லைஃப்ல எந்த விஷயம் தடையா இருந்தது விலக போகுது. ஓகே, நீங்க பாஸ்ட்ல இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அல்ல உங்க லைஃப்ல இருக்கட்டும், பாஸ்ட்ல நடந்த நிறைய விஷயங்கள் உங்க மனசுல இன்னும் ஹீல் ஆகாம இருக்கு. அதாவது அது ஒன்றும் காயமாவே பதிஞ்சிருக்கு. ஸோ அது ஹீல் ஆகுற டைம் தான் இந்த பிளாக் ஆன விஷயம். ஓகே, உங்க லவ் லைஃப் அதனால தான் பிளாக் ஆயிருக்கு. அதனால முதல்ல நீங்க உங்களுக்குள்ளே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி உங்க வீட்டிலே உட்காந்துட்டு ரொம்பவுமே உங்களோட சர்க்கிளை குறுக்கிக்காதீங்க. வெளில போங்க, 4 பேரை பாருங்க. ஸோ நீங்க ஹீல் ஆவீங்க. ஹீல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நியூ லவ் அல்லது நீங்க விரும்பிய நபரே உங்களுக்காக உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா சந்தோஷம் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ கிளைம் பண்ணுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. அது மட்டும் இல்லாமல் 4 பேர்கிட்ட பழகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களை நீங்களே சில விஷயங்கள் புரியறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும். உங்க லைஃபுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிளைம் பண்ணுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி.